கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம கிருஷ்ணா கிட்ட போய் நம்ம விஜய் வந்து பேச போகிறாரு. ஆனால் விஜய் பேசுகிறதே வந்து நம்ம கிருஷ்ணா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறாரு, எதுக்காக இப்படி பண்ணுறாருன்னு நமக்கு புரியல. கிருஷ்ணா வந்து உண்மையாலுமே வந்துட்டு நம்ம சந்தானாயாக்கு தான் பிறந்த மாதிரியே வந்துட்டு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் அவருக்கு வந்து வச்சு செய்ய போகிறார் நம்ம விஜய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். புதுசாக நம்ம சேனலுக்கு வரவங்களாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம கிருஷ்ணா கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து பேச போகிறாரு. இந்த மாதிரி இன்னும் என்ன பிரதர், கத்தாரில் வந்து என்ன வேலை பார்த்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீயும் ஒரு காஃபியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வெண்ட் அம்மா கிட்ட கேட்குறேன். விஜய் வந்து கிருஷ்ணா கிட்ட பேச போகிறாரு. கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ரெடியாகவே இல்லை, ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நம்ம விஜய் இதெல்லாம் நம்ம காவேரி பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் இவங்க வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட போய் ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம விஜய் வந்து சரி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் காவேரி, நமக்கு வந்து நம்ம வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா கிட்ட பேசி அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. எங்கே படிச்சிங்க, என்ன படிச்சிங்க, கர்த்தாரில் என்ன வேலை செஞ்சீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே வீட்டை வந்து 6 பங்காக போட்டுக்கலாம். 6 பங்கா இதுக்குங்க? ஆமாங்க, 4 பேர் அவங்க, அம்மா ஒருத்தங்க, நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பேர், மொத்தமாக 6 பேர் வருது. ஸோ 6 பங்காக போட்டுக்கலாம். 6 பங்காக போடுறீங்களா? அதெல்லாம் போடாதுங்க, வீட்டை 2 பங்காக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாரு. விஜய் ஒரு மாதிரி எதுவும் பேசாமல் அமைதியாயிட்டார். அதெல்லாம் போட முடியாது பிரதர், அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய் கோர்ட்டில் போய் பேசிக்கிங்க. கோர்ட்டுக்கு போனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு. நம்ம கிருஷ்ணா வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். விஜய் அடுத்து என்னென்னா, சரி ஓகே இந்த 1 டே உங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது, சரி நீங்கள் நல்லா அமைதியாக யோசித்து பொறுமையாக முடிவு பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டார். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோ வந்து எப்போவுமே முழுசாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.